सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின் வெல்கம் டு நாளே துனியா. இப்போ வருகிற ஆகஸ்ட் 2025 பிராத்மிக் தேர்வுக்கு ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் ஃபுல்லாக வந்து கிஏயில் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக வந்து திரும்ப வர கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் கொடுக்குறோம். இது கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஏற்கனவே வந்து 7th ரோமன் வரைக்கும் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ வந்து 8th ரோமன் பார்க்குறோம். கின்கின் சார்கே कंठों से सही शब्द சுன்கர் காலி ஜககு பரியே. அப்போ இந்த கோடிட்ட இடங்கள் வந்து சரியான வார்த்தைகளை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படி சூசிட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து எந்த ஆன்சர் கரெக்டாக அதை எடுத்து நீங்கள் வந்து டேஷில் எடுத்து நீங்கள் ரைட் பண்ணணும். கீழே வந்து உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியான வார்த்தைகளை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 5 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. இதில் டோட்டலாக 9 இருக்குது. இந்த 9 படிச்சிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 5 வரும். स्कूल के आगे छोटी सी फुलवारी हैं. फुलवारी தாலாப். ஸ்கூலுக்கே ஆகே. ஸ்கூலுக்கு ஆகே அப்படின்னா முன்னால். இது ஸ்கூலுக்கு வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சிறிய பூந்தோட்டம் இருக்கிறது. அப்போ ஃபுல்வாரி தாலாப். ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருக்குது? பூந்தோட்டம். அப்போ வந்து ஃபுல்வாரி. அப்போ தாலாப் அப்படின்னா வந்து குளம்னு அர்த்தம். அது கிடையாது. அப்போ இந்த ஃபுல்வாரின்றது இங்கே மேலே நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க? இங்கே டேஷில் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். நீங்கள் டேஷில் எழுதாமல் இங்கே டிக் மட்டும் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆஃப் மார்க் தான் கிடைக்கும். அதனால் என்ன எழுதுதோ அதை டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் டேஷில் எடுத்து ரைட் பண்ணிவிடுங்க. உஸ்கே பாத் ஏக் கண்டேக்கு சுட்டி ஹோத்திகை. உஸ்கே பாத் அதன் பிறகு ஏக்கு கண்டே. கண்டே அப்படின்னா அவர்ஸு. 1 மணி நேரம் வந்து சுட்டி ஹோத்திகை. 1 மணி நேரம் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. 6ஆம் அடினா வந்து ரெஸ்ட்டு ஓய்வுன்னு அர்த்தம். சுட்டினா வந்து விடுமுறைன்னு அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து சுட்டின்னு தான் வந்து நம்ம எழுதணும். சுட்டி அப்படின்னா விடுமுறைன்னு அர்த்தம். 1 மணி நேரம் நம்மளுக்கு ஓய்வு கிடைக்கிது அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் வந்து சுட்டி தான் வரும். இந்த சுட்டி எடுத்து இங்கே எடுத்து ரைட் பண்ணிவிடுங்க. சாத்திர சாம்கே 4 பஜே தக்கு படுத்தேகை. சாத்திர அப்படின்னா மாணவர்கள் வந்து ஷாம்கே அப்படின்னா மாலையில் வந்து 4 மணி வரைக்கும் என்ன பண்ணாங்க? அவங்க படித்து கொண்டிருந்தனர். வந்து வகுப்பில் வந்து 4 மணி வரைக்கும் வந்து வகுப்பு நடக்குதில்ல பள்ளி. அதை வந்து எத்தனை மணி? 4 மணி வரைக்கும். அப்போ வந்து ஷாம்கே. அப்போ சபேரே ஷாம்கே. 4 மணி வரை அப்படிங்கும்போது மாலையில் தான் வரும். அப்போ இந்த ஷாம்கே இதை டிக் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே எடுத்து நீங்கள் ரைட் பண்ணணும். சபேரேனா மார்னிங் வராது 4 மணி. அப்போ மாலை தான் வரும். டக்குன்னு எடுத்து இதை எழுதிடலாம். சாத்திர தரகுக்கே கேள்தேகை. தரகு அப்படின்னா வந்து மாணவர்கள் பல்வேறு தரகுனா பல்வேறு வகையான விளையாட்டுகளை கேள்தேகை. அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து மாணவர்கள் வந்து விளையாடுறாங்க. குச்சினா வந்து சில மாணவர்கள்னு அர்த்தம். ஒரு சில விளையாட்டு. தரகு அப்படின்னா பல்வேறு வகையான விளையாட்டு. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகள் வந்து விளையாடுகின்றனர். அப்போ தரகு அதை எடுத்து வந்து இதை எடுத்து ரைட் பண்ணும். அத்தியாபக் சாத்திரங்கு அச்சி பாத்தே பி பத்தாத்தே ஹேன். அத்தியாபகன் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வந்து அச்சி நல்ல பாத்தே அப்படின்னா அவங்க நல்ல கருத்துக்களை வந்து மாணவர்களுக்கு வந்து கற்பிக்கின்றனர். அப்போ பாத்தே ஆத்தே. அப்போ வந்து பாத்தே அப்படின்னா வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் ஆசிரியர் வந்து கற்பிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தேன். இதை எடுத்து நீங்கள் ரைட் பண்ணு. பில்லி டேஸ்கோ பக்கத்தீகை. பில்லி அப்படின்னா பூனை வந்து எதை பிடித்தது? ஷூகே கூத்தே. ஷூகே அப்படின்னா வந்து எலி. குத்தே அப்படின்னா வந்து நாய். அப்போ பூனை எதை பிடிக்கும்? எலியை பிடிக்கும். அப்போ வந்து சூகே. இங்கே இந்த டிக் பண்ணிவிட்டு இதை எடுத்து சூகேன்னு எடுத்து இங்கே ரைட் பண்ணும். பூனை வந்து எலியை பிடிக்கிறது. குத்தா பஃபதார் ஜான்வர்கை. அப்போ படா பஃபதார்னு கொடுத்துருக்காங்க. குத்தா படானா வந்து பெரிய அர்த்தம். பஃபதார் அப்படின்னா வந்து ஒரு நன்றியுள்ள நாய் வந்து ஒரு நன்றியுள்ள விலங்கு. அப்போ வந்து பஃபதார் அதை எடுத்து இங்கே எடுத்து ரைட் பண்ணும். காய் படி சீதி சாதி ஹோத்திகை. காய்னா வந்து பசு வந்து ஒரு எளிமையான விலங்கு. அப்போ வந்து படி சீதி சாதி. அப்போ சீதி சாதினா இன்னொன்று வந்து பொருள் வந்து அமைதியானது. சீதி சாதி கட்டோர் வந்து அடங்காமைன்னு அர்த்தம். கடினமாக இருக்கிறது. அப்போ வந்து பசு வந்து அது அமைதியாக தான் இருக்கும். அதனால் வந்து சீதி சாதி அதை எடுத்து இங்கே வந்து ரைட் பண்ணும். கோடா படா டேஷ் ஹோத்தாகை. நிடர் கொடுத்துருக்காங்க. டர்போக். நிடர் அப்படின்னா வந்து பயமற்ற. இது டர்போக் அப்படின்னா பயமான. அப்போ வந்து குதிரை வந்து பயமற்ற விலங்காக இருக்கிறது. அப்போ வந்து நிடர் எடுத்து இங்கே ரைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு 9th ரோமனில்
நிம்னலிக்கித்து வாக்கியங்கும் ஜோடியே. அப்போ வாக்கியத்தில் நம்ம வந்து கொடுத்த அந்த ஜோடிக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருவாங்க, மாறி மாறி கொடுப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் அது நம்பருக்கு எழுதிட்டு அதை நேரம் எடுத்து ஆன்சர் போடலாம். அப்படின்னா நம்பர் கூட போட்டாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இதில் மொத்தம் டோட்டலாக மொத்தம் 4 தான் கொடுப்பாங்க. 4மே நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் மொத்தம் இருக்கிறதே இந்த போர்ஷனில் வந்து 10 தான் இருக்குது. இந்த 10 நீங்கள் படிச்சிட்டாவே 4 வந்துடும். ஆ ஆ ஏ பி அப்படின்றது ஸ்கூல் கே ஆகே. ஸ்கூலுக்கு முன்னால் என்ன இருந்தது? இதில் வந்து நேரம் அதில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக தருவாக படிச்சுங்க. ஸ்கூலுக்கு முன்னால் வந்து பூந்தோட்டம் இருந்தது. ஃபுல்வாரி ஹை. படாயி 10 பஜே. படாயி அப்படின்னா படிப்பு வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பமானது? சுரு ஹோத்திகை. சுரு அப்படின்னா வந்து ஆரம்பம்னு அர்த்தம். பள்ளியில் வந்து வகுப்பு வந்து 10 மணிக்கு ஆரம்பமானது. சுரு ஹோத்திகை. படாயினா படிப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பமானது? 10 பஜே அப்படின்றாங்க, 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. அத்தியாபக்கு சாத்திரோங்கோ. ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு என்ன செய்தார்? பியார் கர்த்தேகை. ஆசிரியர் வந்து மாணவர்களிடம் அன்பை காட்டினார். பியார் அன்புனா பியார்னா அன்புன்னு அர்த்தம். அந்த ஆசிரியர் வந்து மாணவர்கள் மீது அன்பை காட்டினார். ஷாம்கோ சாத்திர. மாலையில் வந்து மாணவர்கள் என்ன செய்தனர்? மைதான்மே கேள்தேகை. பள்ளி முடிந்தவுடன் மாணவர்கள் என்ன பண்ணாங்க? மைதானத்தில் வந்து விளையாடினர். ஹைன் அப்படின்னா பன்மையில் பல மாணவர்கள் வந்து அதில் விளையாடுறாங்க மாலையில். மெயினாக பார்த்துக்கணும். ஹைன் வந்தால் பன்மை வரும். ஷாம்கு 4 பஜே தக்கு. மாலை 4 மணி வரைக்கும். தக்குன்னா வரைன்னு அர்த்தம். பத்தேகை வந்து மாலை 4 மணி வரைக்கும் என்ன பண்ணுறது? படித்து கொண்டிருந்தனர். பத்தேகை மாணவர்கள் வந்து மாலை 4 மணி வரை படித்து கொண்டிருந்தனர். சப்ஜிக்கு மண்டி மீ. சப்ஜி அப்படின்னா வந்து காய்கறிகள். மண்டியில் என்ன இருந்தது? சப்தரகுக்கு தர்காரியாம் மில்திகை. அந்த மண்டியில் வந்து எல்லா சப்தரக் அப்படின்னு எல்லா வகையான காய்கறிகள். தர்காரியம் அப்படின்னா வந்து அது காய்கறிகள். சப்ஜி அப்படின்னாலும் காய்கறி தான். அது பொரியல் செய்கிறாங்களோ அதுதான் சப்ஜிம்பாங்க. மார்க்கெட்டில் வந்து எல்லா வகையான காய்கறிகளும் மண்டியில் வந்து கிடைத்தன. மில்தி ஹைன் அப்படின்னா எல்லா வகையான காய்கறிகளும் கிடைத்தன. ஷாபுன்கி துக்கானே. ஷாபுன் அப்படின்னா சோப்பு கடையில் வந்து எங்கே இருந்தது? துக்கானே அப்படின்னா வந்து கடைன்னு அர்த்தம். பீச்சைக்கு கதார் மேகை. கதார்னா வரிசையில் வந்து இந்த கடையில் வந்து அந்த செல்ஃப் அந்த பலகையில் வந்து பல வகையான சோப்புகள் வந்து பின்புறம் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பீச்சைக்கு கத்தார்கள். சோப்பு வந்து எப்பயுமே முன்னாடி கடைக்குள்ளே இருக்காது, பின்னாடி பக்கம் தான் செல்ஃபில் வச்சுருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. பீச்சைக்கு கதார்மே ஹைன் வரிசையில் இருந்தன. நயா பஜார். நயா பஜார் அப்படின்னா புதிய மார்க்கெட்டு. படா மகான். அந்த புதிய மார்க்கெட் வந்து ரொம்ப பெரியதாக இருந்தது. பஜார் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. தூசரி மஞ்சில் மே. தூசரி அப்படின்னா 2வது அர்த்தம். 2வது மாடியில். மஞ்சில்னா மாடி, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ன்ற அந்த மாதிரி வந்து 2வது மாடியில் வந்து தவாயி பர்தன் மில்தாக. 2வது மாடியில் வந்து தவாயினா மெடிசன் அந்த மெடிசன் சம்மந்தப்பட்டதையும் மெடிக்கல்ஸும். பர்தன் அப்படின்னா பாத்திரங்களும். அந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து மெடிசன்ஸும் மருத்துவம் பாத்திரங்களும் இருக்கின்றன. கப்படேக்கு துக்கானேமே. கப்படே அப்படின்னா துணிகள் அர்த்தம். துணி கடைகள் வந்து கடைகளில் என்ன இருந்தது? கை பிரக்கார்கி சாடியா மில்திகை. அந்த துணி கடையில் வந்து பல வகையான கப்படேனா ஆடைகள்னு அர்த்தம். பல வகையான சேரீ. சாடியா அப்படின்னா வந்து புடவைகள் அர்த்தம். இதன் கிடைத்தன. பார்த்திங்களா, இந்த ஏற்கனவே 9th ரோமன் நடத்தியிருக்கோம். இதில் வந்து நேராக உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் வந்து மாறி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த கொஷின் வந்து நல்லா தரவாக படிச்சுட்டு அந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆன்சருக்கு நம்பர் போட்டு அதை எடுத்து வந்து நேராக நீங்கள் எழுதிடுங்க. ஏன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எழுத அவங்களே கொஷின் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே எழுதி அப்படியே சப்மிட் பண்ணிட்டு வர்றது தான். ஓகே. 10th ரோமனில் ஹிந்தி சார்கி காளி ஜகாகு பரியே. இது வந்து கோடிட்ட இடங்கள் வந்து நிரப்புக அப்படின்றாங்க. இந்த கோடிட்ட இடம் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆன்சர் ஃபுல்லாக நீங்கள் வந்து கொஷின் புரிஞ்சு ஆன்சர் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணால் தான் இது வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும். மொத்தம் இதில் 5 கொடுப்பாங்க. 4 மட்டும் எழுதினா போகுது. இது ரொம்ப ஈஸி தான். நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது மொத்தம் 7 தான் இருக்குது கோடிட்ட இடம். 7 நீங்கள் படிச்சினா 4 கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக 4 மார்க் எடுத்துடலாம். பாஷார் யஹாங்ஸே கித்தினி தூர்கை. பாஷார் கடைவீதி. யகாங்னா இங்கேன்னு அர்த்தம். கடைவீதி இங்கே இருந்து. சேனா இருந்துன்னு அர்த்தம்.
கடைவீதி இங்கே இருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது. கித்தினி அப்படின்னா வந்து எவ்வளவுன்னு அர்த்தம். இங்கேருந்து கடைவீதி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோமில்ல, பக்கமாக இருக்குமா தூரமாக இருக்குமான்னு, அதுதான் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கித்தினி அந்த இதாக கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. கடைவீதி இங்கே இருந்து எவ்வளோ தூரம் இருக்கிறது போது இங்கே டேஷில் வந்து கித்தினின்னு சொல்லி நீங்கள் எழுதினா போதும், இதுக்கு 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். கி இத்தினி கித்தினி. ஹம் பகலே கிரானே கி துக்கானே தேக்கேங்கி. அப்போ வந்து ஹம் பகலே, ஹம்னா வந்து நாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பகலேனா வந்து ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். இந்த மார்க்கெட்டுக்கு போகிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் நம்ம டக்குன்னு எது வேணுமோ அதை டக்குன்னு ஒரு கடையில் பூந்து வாங்குகிறோம், அப்புறம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா மளிகை கடைக்கு போகிறாங்க. கிரானே அப்படின்னா வந்து மளிகை கடைன்னு அர்த்தம். முதல்ல வந்து மளிகை கடையில் பார்த்தனர். தேக்கேங்கி முதல்ல வந்து அவங்க எங்கே போனாங்க, மளிகை கடையில் சென்றனர். சாவல் கி துக்கானே அழகு ஹைன். சாவல் அப்படின்னா அரிசி கடை மட்டும். அந்த இப்போ அரிசி கடைனாவே அது தனியாகவே இருக்குது, மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க, தனியாக செப்பரேட்டாக அப்படியே கிலோ கணக்கு விற்பாங்க, அது வேறு எதுவுமே இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அரிசி கடை வந்து தனியாக இருக்கின்றன. அழகு அப்படின்னா வந்து தனியாக செப்பரேட்டாக இருந்தது. சாவல் சாவா எல் சாவல். சஸ்டே தாம் से स्कूल के बच्चे के लिए कागज नोटबुक और पुस्तक मिलती हैं. சஸ்டே அப்படின்னா குறைவான விலையில் அர்த்தம். சஸ்டேன்னு குறைவான விலையில் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு, பச்சோ அப்படின்னா குழந்தைங்களுக்கு, பள்ளி குழந்தைங்களுக்காக, அந்த கேலியே பள்ளி குழந்தைகளுக்காக காகஜன பேப்பர்ஸு, நோட் புக்கு மற்றும் வந்து புஸ்தகங்கள் கிடைக்கின்றன. எந்த விலையிலும் குறைவான விலையில். அப்போ தாம்னா வந்து விலைன்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து தா மட்டும் எழுதினா போதும். அந்த தா மட்டும் எழுதினா ஒரு மார்க் எடுத்து ரொம்ப வந்துகிட்டே இருக்குது, நல்லா பார்த்துங்க. सन 1914 में महात्मा காந்தி பாரத் லவுட்டே ஆயே. இந்த 1914ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி நம்ம பாரதத்துக்கு திரும்பினார். தென்னாப்பிரிக்காவிலேருந்து பாரதத்துக்கு வந்து நம்ம தாயத்துக்கு வந்து வரார். எந்த ஆண்டு, 1914 வந்து நம்ம இந்தியாவுக்கு வருகிறார். அப்போ லவுட்டு, அப்போ லவ் இந்த டா வந்து இட்டு நம்ம படிக்கிறோம். அப்போ லவுட்டு இது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கவிவர் रविंद्रनाथ ठाकुर ने महात्मा की उपाधि की வந்து கவிவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து நம்ம காந்திஜி வந்து மகாத்மா என்று பட்டம் சூட்டி அழைத்தார். யார் மகாத்மான்னு வந்து யார் சொன்னார்னா கவிவர் ரவீந்திரநாத் தாகூர். இது ஃபுல்லாக நீங்கள் எழுதி பார்த்துங்க, ரொம்ப ஈஸி. ஒரு 10 முறை எழுதினா ஈஸியாக வந்துடும். கவிவர் காவி வாயர் கவிவர். ரவீந்திரநாத் ராவி இது இன்னு இத்ர நா இத் ரவீந்திரநாத் டாகூர் டாகூர் கவிவர் ரவீந்திரநாத் டாகூர். இது கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்துங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நீ காந்திக்கு ககா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து காந்திஜி வந்து நமது தேச தந்தை என்று ராஷ்டிரபிதா அப்படின்னா வந்து நம்ம தேச தந்தை என்று அழைத்தார். ககா அப்படின்னா வந்து நம்ம நேதாஜி தான் வந்து காந்திஜி வந்து தேசப்பிதா என்று அழைத்தார். 11th नंबर किन्हीं 4 शब्दों का प्रयोग वाक्य में कीजिए. இதில் வந்து இந்த சொற்கள் மாதிரி ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் வாக்கியத்தில் அமைச்சு எழுதணும். மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 கொடுப்பாங்க, நீங்கள் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இந்த சென்டென்ஸ் வந்து குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக நீங்கள் இப்போ எழுதிடலாம். நம்ம இப்போ ஜான்வர் நம்மளே விலங்கு, காய் ஏக்கு பால்த்து ஜான்வர்கை. இந்த சென்டென்ஸ் வந்து இங்கே நம்ம சென்டென்ஸில் வரப்போ இப்போ தமிழ் எப்படி வாக்கியத்தில் அமைத்து எழுதுகிறோம், சொற்றொடர் உருவாக்கிக்கணும், அதே தான் இந்த ஹிந்தியில் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஹிந்தியில் நம்ம ரைட் பண்ணணும். இப்போ காய் அப்படின்னா பசு ஒரு வீட்டு விலங்கு, பால்த்து ஜான்வர்கை அப்போ ஒரு வீட்டு விலங்கு. அப்போ ஏக்கு பால்த்து ஜான்வர்கை, இந்த ஜான்வர் எடுத்து அப்படியே எழுதிடலாம். ஜோத்னா அப்படின்னா உழுதுன்னு அர்த்தம். கிஷான் கேத்து ஜோத்தாகை. கிஷான் அப்படின்னு உழவர் வந்து வயலை உழுகிறார். அப்போ ஜோத்னா இதை எடுத்து இங்கே அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ கிஷான் கேத்து எழுதிட்டு இந்த ஹை அப்படியே எழுதிக்கிறோம். ஹோஷியார் அப்படின்னா புத்திசாலி. குத்தா ஹோஷியார் ஜான்வர்கை. நாய் வந்து ஒரு புத்திசாலியான விலங்கு. லடாயினா படிப்பு. ஹம் லடாயி நகி
லடாயி நகி லடாயி சண்டை. ஹம் லடாயி நகி சாகத்தே. நாம் நாம் யாரிடமே என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நகி சாகத்தே, யார்கிட்டையும் அதிகமாக சண்டைக்கு நம்ம போகக்கூடாது, செய்யவும் கூடாது அப்படின்னு. ஹம்னா நாங்கள்னு அர்த்தம். நாம் சொல்லலாம், நாங்கள்னு சொல்லலாம். நமக்குன்னா உப்பு, சால்ட்டு. ரோட்டியுமே நமக்கு ஜாதாகை. ரொட்டியில் உப்பு அதிகமாக இருந்தது. ஜாதா அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம். ரொட்டியில் உப்பு அதிகமாக இருந்தது. கத்தார்னு வரிசை. சாம்னே கி கத்தார் மே சப்ஜிக்கு துக்கானேமை. சாம்னே எதிர் ஆப்போசிட்டில் எதிரில் அந்த எதிர் வரிசையில் சப்ஜின்னு காய்கறி கடைகள் இருந்தன. சப்ஜிக்கு அப்படி காய்கறி கடைகள் இருந்தன. துக்கானேனா கடைகள் இருந்தன. அழகுனா செப்பரேட்டாக தனித்தனியாக. கர்மே சப்கேலியே அழகு கம்ராகை. கர்மே வீட்டில் சப்கேலியே நான் வீட்டில் தனித்தனியாக அறைகள் இருந்தன. இப்போ கிச்சன் ரூமு, பெட்ரூமு, பூஜை ரூமு, இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி வீட்டில் தனித்தனி அறைகள் இருக்கின்றன. கம்ரா அப்படின்னா அறைகள்னு. பர்தன் பாத்திரம். பர்தன் கி துக்கானி பகுத்து படிகை. பாத்திர கடை கடைகள் பகுத்து படி அப்படின்னா ரொம்பவும் பெரிதாக இருந்தன. பாத்திர கடை ரொம்ப பெரியதாக இருந்தன. இந்த பர்தன்றது இங்கே எழுதணும். இங்கே என்ன கொஷின் இருக்கோ அந்த கொஷின் இங்கே நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம ஓனா எப்படி வேணாலும் நம்ம எழுதலாம். பிக்குனா அப்படின்னா விற்கப்பட. பாஷார் மே கயி சீஜன் பிக்குத்தி ஹை. பாஜார் அப்படின்னா கடைவீதியில் கயி சீஜன் அப்படின்னா பல வகையான பொருள்கள் விற்கப்படுகின்றன. கடைவீதியில் போனால் எல்லா வகையான பொருள்களும் அங்கே என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. புத்திர அப்படின்னா மகன். ராம் தசரத்துக்கு புத்திரகை. ராமர் தசரதிற்கு மகனாக இருக்கிறார். மோடுனா டர்னிங் பாயிண்ட், திருப்பம். சப்கே जीवन में एक मोड़ जरूर आते हैं. சப்கே எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் டர்னிங் பாயிண்ட் வருகிறது. அது ஆத்தாகை. வாழ்க்கையில் எனக்கு எப்போ இருந்தாலும் முயற்சி இருந்தால் ஒரு டர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக வரும். கேஷாத் அப்படின்னா உடன் அர்த்தம். இன்னொரு கூட கம்பேர் பண்ணி இது பண்ணுறது. ராம்கா விவாகு சீதாக்கு சாத்து ஹுவா. ராமருடைய ராமருடன் விவாகனா திருமணம் அர்த்தம். திருமணம் ராமருடன் திருமணம் சீதாவுடன் உடன் நடைபெற்றது. அப்போ ராமர் மனைவி யார், சீதாதேவி சொல்கிறோம். அதுதான் அவன் ராமருக்கு சீதாதேவியுடன் திருமணம் நடைபெற்றது. அகிம்சை. காந்திஜி அகிம்சாக்கு புஜாரித்தே. காந்திஜி அகிம்சை வழியை கடைபிடித்தார். நேர்மையான வழி அவர் கடைபிடித்தார். எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் அமைதியான வழியில் போனார். ஆந்தோலன் அப்படின்னா போராட்டம், இயக்கம் சொல்லலாம். காந்திஜி இனி கயி ஆந்தோலன் சலாயே. காந்திஜி கயினா எண்ணிக்கையில் அடங்காத பல வகையான இயக்கங்களை கடைபிடித்தார். சலாயே அப்படின்னா பல வகையான போராட்டங்களை அவர் அமைதியான வழிகளை கடைபிடித்தார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.